வணக்கம். சங்கதிரன் இன்றைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆயிரக்கணக்கான அரசு வேலைகள் சம்பள அதிகரிப்பு, அரசாங்கத்தின் பெரும் மகிழ்ச்சி செய்தி. கொழும்பில் சுமந்திரன் நாமல் திடீர் சந்திப்பு. முன்னாள் ஜனாதிபதிகளின் மோசடிகள் அம்பலம். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள் ஒரே ஆண்டிலே ரூபாய் 1144 மில்லியன் ரூபாயை தன்னுடைய வெளிநாட்டு பயணத்துக்காக செலவழித்திருக்கின்றார். நாடாளுமன்ற அமர்வில் அர்ச்சுனா பல விடயங்களை வெளிக்கொணர்ந்தார். மீண்டும் சபையில் சலசலப்பு. சிங்கள இனத்தை நம்பி வாழ்வதற்கு நாங்கள் தயாராகவில்லை. என்னை எதிர்பார்த்திருக்கிறது என்றான் கோழை, சாவை நான் எதிர்பார்த்திருக்கிறேன் என்றான் என்னுடைய மாவீரன். மலையத்திலே என்னுடைய காதலும் இருந்தது, மலையத்திலே என்னுடைய வாழ்க்கையும் இருந்தது. நான் பிரச்சனைக்கு வாரன். இதுல மட்டாக்கள் சண்டை பிடிக்கிறீங்களா? 200 ரூபாய் நீங்க போட்டிருக்கிறது பிச்சை அடாப்பா. எண்டோ ஒரு நாள் நான் மலையம் வருவேன். நான் இந்த மலை கிளிநொச்சியில முழு இடங்களுமே பார் பர்மிட் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு முதுகெலும் இருந்தால் ரணிலுடைய ஆட்சி காலத்தில் அந்த பார் பர்மிட்டை கொடுத்த வேண்டும் தயவு செய்து சொல்ல முடியுமாங்களா? உங்களுக்கு அரசியல் நாளைக்கு மீட்டிங், தமிழரசு கட்சி நாளைக்கு உங்களோட மீட்டிங். இந்த செம்மறியலுக்கு இதை தவிர வேற எனக்கு வார்த்தைகள் இல்லை. முட்டாள்களுக்கு மாம்பழ தோட்டம் வைக்க போறேன் என்று சொல்லி போய் சிக்குவாரா ஸ்ரீதரன். லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். தமிழர் பகுதியில் அதிகரித்துள்ள ஐஸ் மற்றும் போதைப்பொருள் பாவனை, வெளியான அதிர்ச்சி தகவல். காதலியை கொலை செய்துவிட்டு காதலன் எடுத்த விபரீத முடிவு, இலங்கையில் பதிவான கொடூர சம்பவம். IPL 2026 சென்னை சூப்பர் கிங்ஸ் தக்க வைத்த விடுவித்த வீரர்கள் பட்டியல் வெளியீடு. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். 75,000 அரசு வேலைகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக சபாநாயகர் ரிஸ்வி சாலி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசு சேவையை வெளிப்படுத்தவும் அதன் கண்ணியத்தை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்றவர்களுக்கு கொடுப்பனவுகளை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 75,000 அரசு வேலைகளை வழங்க எதிர்பார்க்கின்றோம். இதுபோன்ற நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகளை பொருத்தமான தேர்வுகள் மூலம் மட்டுமே வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் சம வாய்ப்புகள் கிடைக்கும் என குறிப்பிட்டுள்ளார். ஏன் டாக்டர் எதிராக வாக்களித்த நிகழ்ச்சி நான் சொல்றேன், போன முறை அனுப்பின ஆசை 5% கூட பாவிக்கவில்லை என்று. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னண்டா, அப்ப இந்த வருஷம் பாவிக்கணும். அப்படித்தான் உங்களோட வாக்கின் லைப்ரரிஸ், உங்களுடைய வாக்கின் நடமாடும் நூலகங்கள் என்று நீங்க சொல்லுறதுக்கு இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டது அடுத்த வருடத்துக்கு பாவிக்க முடியாது என்று கூட உங்களுடைய ஆட்களுக்கு தெரியாது. சரி, இந்த மாதம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும், இது எங்களுடைய கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் என்று சொல்லப்படுகிறது. எங்களுடைய தேசத்தின் விதைகளை முளைத்துவிட்டு என்றாவது ஒரு நாள் எங்களுடைய தேசத்தினுடைய விதைகள் முளைக்கும் என்ற நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சமூகத்தினுடைய மாதம். ஆகவே என்னுடைய உரையை எனக்காக நான் இந்த பாராளுமன்றத்தில் உரையாற்றி கொண்டிருக்கிறேன் என்றால், எனக்காக என்றோ ஒரு நாள் ஒருத்தி குருதி சிந்தி அந்த மண்ணிலே புதையுண்டிருக்கிறான். அவர்களுக்காக ஒரு நிமிடத்தை ஒதுக்கி, சாவு என்னை எதிர்பார்த்திருக்கிறது என்றான் கோழை, சாவை நான் எதிர்பார்த்திருக்கிறேன் என்றான் என்னுடைய மாவீரன். ஓ மாவீரர்களே, நீங்கள் 2வது வகை. மிதிபட்டு சாகுறேன் புலம்பினான் கோழை, போராடி சாகுறேன் உரிமினான் வீரன். ஓ மாவீரர்களே, நீங்கள் என்னுடைய 2வது வகை. போரில் என் மக்கள் கொல்லப்படுகிறார்கள் ஓலமிட்டான் கோழை, போரில் என் மக்களை கொன்றவர்கள் கொல்லப்படுகிறார்கள் எக்களித்தான் மாவீரன். அவன்தான் எங்களுடைய தேசத்தின் தலைவன். காலம் தமிழீழத்தை உருவாக்கும் காத்திருந்தான் கோழை, விரும்புகிறேன் முழங்கினான் வீரன். ஓ மாவீரர்களே, நீங்கள் 2வது வகை. நெஞ்சின் நெருப்போடும் விடிவின் நினைவோடும் நிமிர்வோடும் ஓ மாவீரர்களே, வரலாற்றில் நீங்கள் முதலிடத்தில். தமிழனின் வீரம் காத்தீர், தமிழனின் மானம் காத்தீர், தமிழனை உலகறியச் செய்தீர், வீண் போகாது உங்கள் தியாகம். விதைக்கப்பட்ட வீரர்களுக்கு எங்கள் வீர வணக்கம். இன்றைய தினம் வரவு செலவு திட்ட உரையிலே உண்மையாகவே நேற்றைய தினம் நான் வாக்களித்திருந்தது எதிராக. போன வருடம் நான் இவர்களுக்கு சார்பாக வாக்களித்திருந்தேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த தடவை நான் எதிராக வாக்களித்தேன். அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்றால், நீங்கள் சொன்ன மாபெரும் பொய்கள், இதுவரை காலமுமே நீங்கள் மாபெரும் சொன்ன பொய்கள். முக்கியமான பிரச்சனை, எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுவிப்பீர்கள் என்று சொன்னீர்கள். நீங்களும் ஒரு போராட்ட குழு, எங்கோ எங்களுடைய அரசியல் PTA எடுப்போம் என்று சொன்னீர்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை எடுப்போம் என்று சொன்னீர்கள். எங்கே எங்களுடைய பயங்கரவாத தடை சட்டம்? இப்போ என்னுடைய கவலை என்னென்றால், மாகாண சபை எலெக்ஷனை வைக்கிறேன் சொல்லியிருக்கிறீர்கள். மாகாண சபைக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கிறது. ராமநாதன் அர்ச்சுனாக்கு எதிராக, ஒரு தனி மனிதனுக்கு எதிராக மிகப்பெரிய அரசாங்கங்கள், முன்னாள் அரசாங்கங்கள் மாபெரும் போராட்டங்களை ஆரம்பித்திருக்கிறது. சரி, அதுல தான் எங்களுடைய
மதிப்புக்குரிய நீதிபதி இளஞ்செழியன் அவர்களை நானும் நம்பினேன், என்னுடைய சமூகமும் நம்பியது. ஆனால் காலம் போக போக தான் தெரியுது 96ஆம் ஆண்டு செம்மணி, எந்த செம்மணியை நீங்கள் தோண்டிவிட்டு எந்த செம்மணியை இப்போது மூடிவிட்டு மழை காலங்களிலே நீங்கள் அவற்றை மூடி வைத்திருக்கிறீங்களோ அதே செம்மணியை 96ஆம் ஆண்டு இளஞ்செழியன் அவர்களால் தோண்டி இருக்க முடியும். ஆனால் ஜிஎல் பீரிசனுடைய மாணவன், ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய மாணவன், மஹிந்த ராஜபக்சனுடைய சந்திரிகாவினுடைய தோழன் என்ன செய்தார் என்றால் புல்டோசர் மண் போட்டு மூடினாராம். நான் அரசியலுக்கு வந்து இப்போதுதான் எனக்கு தெரியும். மிகப்பெரிய கவலையோடு நான் அந்த விடயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதைவிட வடக்கு மாகாணத்திலே வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கிறார்கள். 1 2 இல்லை, 3000 5000 வேலையில்லா பட்டதாரிகள். நானும் ஒரு பட்டதாரி, எனக்கு அந்த வேலை தெரியும். நீங்கள் என்ன வேலை இல்லாமல் பண்ணினீங்க? ஆனால் நான் இன்று பாராளுமன்றத்தில் நிற்கிறேன். 3000 பேருக்கும் பாராளுமன்றம் வர முடியாது. அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய கனவு, அவர்கள் கேம்பஸிலே படிக்கும் போது ஒரு நாள் நான் வேலைக்கு போவேன் என்ற ஒரு ஆசையில தான் அவர்கள் படித்திருப்பார்கள். ஆனால் அந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு இன்று வரை ஒரு வேலை கொடுக்கவில்லை. நீங்கள் மீனவர் பிரச்சனை, வடக்கு மாகாணத்தின் மீனவர் பிரச்சனை நான் சொல்லவே தேவையில்லை. இங்கே இருப்பவர்களுடைய வேலைகள் மீன்பிடி சம்பந்தமாக வடக்கு மாகாணத்திலே நீங்கள் அனுப்பி வைத்திருப்பவர்களுடைய வேலைகள் 10 கிலோ வேண்டுவது, 5 கிலோ வேண்டுவது, 2 கிலோ வேண்டுவது, காருக்கு வை என்பது எவ்வளவு கேவலமான வேலைகளை செய்கிறார் என்றே நீங்கள் நன்றாக தெரியும். வாரன் பிரச்சனைக்கு என்னது 200 ரூபாய் கூட்டுறீங்களாம் மலையக மக்களுக்கு. இவன் என்ன வடக்கு மாநிலத்தில் இருந்து கொண்டு பணம் கொட்ட திடீரென்று வந்து மத்திய மன்னாட்டை பற்றி கதைக்கிறான். நீங்கள் போய் பாருங்கள், பேராசிரியர் அருணாசலம் என்ற போய் நீங்க இருக்கிறீங்க கிணபேர் 14 புத்தகம் என்னுடைய மாமனார் எழுதியிருக்கிறார். மலையக இலக்கியம் மட்டும் 14 சாகித்ய ரத்னா விருது 5-6 வருடங்களுக்கு ஒரு நிலையியல் பேராசிரியர் பேராதனை கேம்பஸ்ல எனக்கு கதைக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அதெல்லாம் வேண்டாம். சரி, நான் அதையும் மாமா எழுதின புத்தகம் தானே. 2006ஆம் ஆண்டு நான் என்னுடைய சொந்த பைக்கில் ட்ரெயினில் நின்று கொண்டு போய் ஹட்டனில் படிப்பிச்சேன். ஹட்டனில் நீங்கள் எங்கே சொல்ல போறீங்க? என்ன ஹைலாண்ட்ஸ் காலேஜா அல்லது பொஸ்கோவா அல்லது வந்து நோவுட்டா மஸ்கலியாவா? எல்லாம் என்னுடைய பாதம் பட்ட இடம். பிரச்சனைக்கு வாரன் அங்கதான் மலையத்திலே என்னுடைய காதலும் இருந்தது, மலையத்திலே என்னுடைய வாழ்க்கையும் இருந்தது. நான் பிரச்சனைக்கு வாரன் 200 ரூபா கொடுக்குறீர்கள். அதுல கொடுக்குற ஒரு ஆள், இதுல மட்டாக்கள் சண்டை பிடிக்கிறீர்கள் 200 ரூபா நீங்க போட்டிருக்கிறது பிச்சை அடாப்பா. 140 ரூபா 160 ரூபா ஒரு ரூபா பான் 40 ரூபாய் மிச்சக்கு 2 வாழைப்பழம் தாங்க கொண்டால் கடைக்காரன் அடியில் அழியின பிள்ளைங்க தான் தருவான். அந்த ஒரு வாழைப்பழத்தை ஒரு பானையின் 2 வாழைப்பழத்தையும் கொண்டு ஒரு 10 பேர் உள்ள குடும்பம் எப்படி சாப்பிட முடியும்? அதிலே இவர்கள் பிழையாக கொடுத்து விட்டு ரோஹிணி குமாரியினுடைய கதையை மாறாக திரும்பிப்படுத்தி எதிர்கட்சி வந்து போராடுகிறதாம். எண்டோ ஒரு நாள் நான் மலையகம் வருவேன். நான் இந்த மலையக அரசியல் எல்லாம் செய்ய ஆசை இல்லை. ஆனால் மலையகம் முட்டாள்களை அனுப்பி இருக்கிறது. மலையக மக்கள் முட்டாள்களை பாராளுமன்ற தன்னுடைய இனத்திற்காக 176 வருடங்களாக இன்று வரைக்கும் தங்களுடைய இனத்தாக அந்த அட்டை இரத்தி குடிஞ்சு கொண்டு இருக்கிறது. ஒரு அட்டை கடித்தால் அதனுடைய வெளி. நான் மலையத்தில் வாழ்ந்தவன். அட்டனில் போய் கேளுங்கள் நீங்கள் டன்பாரில் நான் எப்படி வாழ்ந்தனான் என்று. ஆனால் இன்று வரைக்கும் உங்களுடைய ஒருவர் அந்த மக்களுக்காக போராடவில்லை. என்றோ ஒரு நாள் நான் மலையத்திலே நிற்பேன். ஆனால் நிற்கிற நாட்களில் இதில் நிற்கிற எந்த ஒரு அரசியல்வாதியும் அந்த பக்கம் இருக்க மாட்டேங்கிறார். நான் ஒரு இனத்துக்காக போராடியவனை பார்த்து வளர்ந்தவன் நான். சரி, அதையும் விடுவோம். அது பிறகு பார்ப்போம். பலாலியை விஸ்தரிக்க போறேன். நீங்கள் என்னுடைய இனம், என்னுடைய மக்கள் குடிசைகளிலே வாழ்கிறார்கள். பலாலியில எவ்வளவு பொய்யடா சொல்றீங்கள்? ஒவ்வொரு முறையும் வந்து 3000 மில்லியன் 300 மில்லியன் 500 மில்லியன் 1000 மில்லியன் அங்கே ஆமிக்காரன் பெருந்தோட்டம் வச்சுக்கொண்டு அதுக்குள்ள தென்னையை வச்சுக்கொண்டு வளர்த்து கொண்டிருக்கிறான். இங்க முட்டாள்கள் மாதிரி அதை ஏமாற்றுகின்ற ஒரு கொஞ்சம் பேரும் இங்கே இருக்கிறேன். இவர்களோட அடிக்கிற டீல் ஏன் பலாலி காணியை உங்களால் விடுவிக்க முடியாது? சரி, அதை விடுவோம். தையிட்டு விகார நானே சொன்னான் உடைக்க வேண்டாம், அதுக்கு நஷ்டவிட்ட கொடுங்க. இன்று வரைக்கும் ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்க ஏதாவது செய்திருக்கிறாரா? இல்லை. பார் பர்மிட் நான் கதைக்கவே விருப்பம் இல்லை. கிளிநொச்சியில் முழு இடங்களுமே பார் பர்மிட் இருக்கிறது. இன்று கூட அந்த பேரை, அதாவது பார் பர்மிட் வேண்டி கொடுத்தவருடைய பேரை சொல்வதற்கு வெட்கப்படுகிறது. நலிந்த ஜேதிச மந்திரித்துவமா அதை வெட்கப்படுகிறார். முடிந்தால் பேரை சொல்லுங்க. அலார் பார் பர்மிட். இலங்கையிலே அதிகுறைந்த வருமானம் உள்ள மாவட்டம் கிளிநொச்சி. ஆனால் இது நடக்கிறது, அங்கே கொண்டே 500 பாரை அடுக்கி இருக்கிறார்கள். ஏன் ரோட்ல உங்களுக்கு ஒரு முதுகெலும் இருந்தால் ரணிலுடைய ஆட்சி காலத்தில் அந்த பார் பர்மிட்டை கொடுத்த வேண்டிய தயவு செய்து சொல்ல முடியுமாங்களா? உங்களுக்கு அரசியல் நாளைக்கு உங்களோட மீட்டிங், தமிழரசு கட்சி நாளைக்கு உங்களோட மீட்டிங். ஆகவே நீங்கள் அந்த விடயங்களை ஒரு நாளுமே வெளியே சொல்ல மாட்டீங்க. சரி, விஷயத்துக்கு வரும். சுதேச வைத்தியத்துறை 2000 இப்போதுதான் அவர்களுடன் கேட்டு கதைச்சேன். சுதேச வைத்தியத்துறை யுனானி சித்த வைத்தியத்துறை மாணவர்கள் இப்போது ஒரு ஆசிரியராக கூட வேலை செய்ய முடியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2009 பாஸ் அவுட் பண்ணவர்களுக்கு இன்று வரைக்கும் வேலை இல்லை. 2016 தான் கடைசியாக இன்டர்ன் கொடுத்திருக்கிறீர்கள். உங்களால் ஏலாதண்டா சொல்லுங்கடா. ராமநாத ரட்சுனா வடக்கு மாகாண சபையில் நான் செய்து காட்டுறேன் வடக்கு மாகாண சபையை. ஆனால்
ஒன்று மட்டும் சொல்லுறேன், சிங்கள இனத்தை நம்பி வாழ்வதற்கு நாங்கள் தயாராகவில்லை. ஏனென்றால் நீங்கள் பிச்சையை போடுவீங்க, அதுக்கப்புறம் அந்த பிச்சையை பாவிக்க மாட்டீங்க, அதுக்கு கொஞ்சம் கரடி குட்டி அனுப்புவீங்க யாழ்ப்பாணத்துக்கு. அந்த கரடிகளுக்கு இப்போ எங்கேருந்து காசு வருதுன்னு தெரியாது, எங்கே காசு போடுறது தெரியாது. இப்போ பின்னுக்கு கழித்து போட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார், ஏன் டாக்டர் எதிராக வாக்களித்த நீங்கள். நான் சொன்னேன், போன முறை அனுப்பின காசு 5% கூட பாவிக்கவில்லை என்று. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னண்டா, அப்போ இந்த வருஷம் பாவிக்கணும். அப்படித்தான் உங்களோட வாக்கின் லைப்ரரிஸ், உங்களுடைய வாக்கின் நடமாடும் நூலகங்கள் என்று நீங்கள் சொல்லுறதுக்கு இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டது அடுத்த வருடத்துக்கு பாவிக்க முடியாது என்று கூட உங்களுடைய ஆக்களுக்கு தெரியாது. சரி, அதை விட உங்களுடைய ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாம்பழ தோட்டம் வைக்க போறார்கள். இந்த செம்மறியலுக்கு இதை தவிர வேற எனக்கு வார்த்தைகள் இல்லை. முட்டாள்களுக்கு மாம்பழ தோட்டம் வைக்க போறோம் என்று சொல்லி போய் டிசிசி மீட்டிங்ல அனுமதி கேட்கிற இந்த முட்டாள்களுக்கு எப்படி வடக்கு மாநிலத்தை அபிவிருத்தி செய்ய முடியும்? அங்கே ஒரு கல் நடுறது, இங்கே ஒரு ஓட்டு டைப்பை திறப்பது, அதான் அபிவிருத்தியா? இந்த உங்களுடைய ஏமாற்றங்களை நம்பித்தான் நான் இந்த விடயங்களிலே நான் யோசித்துக் கொண்டேன். இல்லை, அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவதில்லை என்று. மிகப்பெரிய கவலை. அதை விட உங்களுக்கு எத்தனை ஊழல் இதுவரைக்கும் வடக்கு மாநிலத்தில் இந்த ராமநாதன் அர்ச்சுனா நேரடியாக பேங்க் அக்கவுண்டுகளோட தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை ஊழல், சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை ஊழல் 17 மில்லியன், தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை ஊழல் உங்களுக்கு 30 மில்லியன், அதோட பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை ஊழல் உங்களுக்கு அப்படி நேர அக்கவுண்ட் நம்பரோட 38 மில்லியன் கொண்டு வந்து போட்டு இந்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்றீங்க? நாங்கள் தேடுறோம், நாங்கள் பார்க்குறோம். உங்களுடைய இந்த இதால தான் உங்களுடைய அரசாங்கம் நாசமாக போகிறது. நீங்கள் சொன்னது முழு பொய். நீங்கள் என்ன சொன்னீங்க தமிழில்? நான் உங்களுடைய அதாவது இலங்கை முழுவதுமான அரசியலை தமிழில் கதைக்க விரும்பவில்லை, நான் சிங்களத்தில் சொல்லுகிறேன். அதை விட இந்த டிசிசி மீட்டிங் நடத்துகிறீர்கள். டிசிசி மீட்டிங் நடத்துபவர்களுக்கு அறிவென்ற சாமானே இல்லை. ஆனால் நடக்கும் லைப்ரரிகள், அதாவது எங்களுடைய 159 பாராளுமன்ற உறுப்பினர்களும் நடக்கும் லைப்ரரி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த டிசிசி மீட்டிங் நடத்துகின்ற லைப்ரரிக்கு தெரியாது எவ்வாறு ஒரு டிசிசி மீட்டிங்கை நடத்துவது என்பது. சரி, அதையும் விடுவோம். வடக்கு மற்றும் தெற்கு மக்களின் பொதுவான பிரச்சினைகள் தொடர்பில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரனுடன் கலந்துரையாடியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் சுமந்திரனை சந்தித்துவிட்டு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், மக்களின் பொருளாதார பிரச்சினைகள், இளைஞர்களின் வேலையின்மை தொடர்பான பிரச்சினைகள் வடக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களின் பொதுவான பிரச்சினைகளாக உள்ளன. நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பது எங்களின் குறிக்கோளாகும். எங்களுடன் இணைந்து செயற்படுவது கட்சி என்ற அடிப்படையில் தமிழரசு கட்சி தீர்மானிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள மோசடிகள் குறித்து விரைவில் தகவல்கள் வெளியிடப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. 2026 ஆண்டிற்கான பாதட்டின் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. சுகாதார அமைச்சரும் ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளருமான நலிந்து ஜெயதிஸ் இந்த விடயத்தினை தெரிவித்தார். மதுபான சாலைக்கான அனுமதி வழங்கும் போது 2 வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. அதன்படி முதலில் விலை மனுதாரர்கள் தெரிவு செய்தல் மற்றும் விலை மனுக்கள் கிடைத்த பின்னர் அரசாங்கத்தினால் பின்பற்றப்படும் வழிமுறைகளுக்கு அமைய அனுமதி வழங்கப்படும். விலை மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்னர் முறையான நிலையான கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளதா, தூரத்திற்கு அமைய அந்த பகுதியில் மதுபான சாலை அமைக்க முடியுமா என்பது குறித்து ஆராயப்பட்டு மதுபான சாலைக்கான அனுமதி வழங்கப்படும். அதன்படி அரசு அதிகாரிகளினால் இந்த விடயங்களில் எவ்வித தவறும் ஏற்படவில்லை என்றே நிதி அமைச்சின் செயலாளரினால் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் கூறினார். தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு எதிராக முறைப்பாட்டை முன்வைத்த சிவில் அமைப்பின் சஞ்சீவ் மகாவத்தவிடம் நேற்றைய தினம் 6 மணித்தியாலங்களாக வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்துள்ளதாக கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை தமக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் விசாரணைகளை எதிர்கொள்ள தயார் என்றும் தெரிவித்துள்ளார். நான் கடந்த 2 மாதங்களுக்குள் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு நான் 3 கடிதங்களை எழுதியிருந்தேன். ஒன்று 2025 ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி ஜனாதிபதிக்கு நான் தேராவில் மாவீரர் துயிலும் இல்லம் காணியை விடுவிக்க கோரி ஒரு கடிதத்தை பதிவு செய்திருந்தேன். அவருக்கு பதிவு தபாலும் அனுப்பியிருந்தேன். நேரடியாக அவருடைய தொலைபேசியின் வாட்ஸ்அப்புக்கும் அனுப்பியிருந்தேன். அவருடைய செயலாளர் முடிதமல்லி அவர்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நான் இதனை அனுப்பியிருந்தேன். தேராவில் துயிலும் இல்ல காணியை விடுவிக்க கோரல் நான் அந்த கடிதத்தை படிக்கிறேன்.
மன்னார் புத்தளம் பாதை நேர விடயத்துக்கு வருகிறேன். மன்னாரில் வாழ்கின்ற முஸ்லிம் சமூகம், நீங்க தான் சொல்றீங்களே நாங்கள் இனம் இல்லை, மதம் இல்லை, பிரச்சனை இல்லை, நாங்கள்லாம் உண்டா வாழ்கிறோம். மன்னார்ல வாழ்ற ஒரு முஸ்லிம் சகோதரர் தன்னுடைய புத்தளத்தில் இருக்கிற நண்பருடைய வீட்டுக்கு வர வேண்டுமா இருந்தால் அனுராதபுரம் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் டிராவல் பண்ணி தான் வரணும். எவ்வளவு ஆக்சிடென்ட், எவ்வளவு ரோட்டுகள், எவ்வளவு பெட்ரோல் வீண் விரயம். அதுக்கு நீங்க சொல்றது உங்களுக்கு அரசியல். ரிசாத் பதியுதீன் போடப்பட்ட பாதை திறந்தால் மன்னார் மக்களுடைய வாக்குகள் முழுக்க ரிசாத் பதியுதீனுக்கு போயிடும் என்று அதையும் நம்பி ஒரு சில முஸ்லிம் மக்கள் உங்களை மாதிரியான அரசாங்கத்துக்கு ஓட் போடுகிறார்கள் என்றால் தன்னுடைய இனத்தினுடைய 2 சமூகங்களை இணைக்கின்ற ஒரு காட்டு பாதையை கூட இந்த அரசாங்கத்தால் திறந்து விட முடியாது. நான் யூரோப்புக்கு பின்னாலே இருக்கிறாருங்க ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர், யூரோப்புக்கு போனேன் நான். அந்த யூரோப்பிலே ஒவ்வொரு ரயில்வே ட்ராக்கையும் ஃபென்ஸ் அடித்திருக்கிறார்கள். அதாவது வந்து ஃபென்ஸ் என்று சொன்னால் எல்லை போட்டி இருக்கிறார்கள். அங்கே ஒரு வனவிலங்குகளும் வந்து அந்த இடத்துல ஒன்றும் செய்யாது. நீங்கள் இதுவரை செய்யாத அநியாயமா இந்த நாட்டுக்கு அந்த பாதை போடப்பட்டதால் வந்த சூழலியல் நாட்டம் மன்னார்ல கொண்டே 46-50 என்ன காற்றாலைகள் வைத்திருக்கிறீர்கள். அதால வராத பாதிப்பா இந்த பாதையால் வரப்படுகிறது. ஆகவே விடயத்துக்கு வருவோம். இந்த இண்டிஜினஸ் மெடிசின் அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, அதாவது சுதேச வைத்தியர்களுக்கு சொல்ல வேண்டியது, என்றாவது ஒரு நாள் என் பேரில் ஒரு வடக்கு மாநில வருமாக இருந்தால் அன்று நான் கட்டுகிறேன் என்னுடைய வடக்கு மாநிலத்தில் பாதைகளை, என்னுடைய சகோதரங்கள் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய நண்பர்களை கொண்டு, எங்களுடைய புலம்பெயர் மக்களை கொண்டு நாங்கள் வடக்கு மாநிலத்தை அபிவிருத்தி செய்கிறோம். ஆனால் மறுபடியும் அதே வரலாற்று பிழையை இந்த தமிழ் சமூகம் விடுமாக இருந்தால் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய அரசியல் அன்றுதான் கடைசியாக இருக்கும். அதன் பிறகு எந்த அரசியலை நான் நினைக்க மாட்டேன். நான் என்னுடைய மாகாண சபைக்கான உங்களுக்கு உறுதிமொழி. முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களது ஆட்சி காலத்தின் போது அதிகளவிலான அரச நிதியை செலவழித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மயில் வாகனம் ஜெகதீஸ்வரன் குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை வெளிக்கொணர்ந்தார். இதேவேளை மஹிந்த ராஜபக்ச ஒரே ஆண்டில் 1144 மில்லியன் ரூபாவை செலவு செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இங்கே கடந்த கால ஜனாதிபதிகள் பயன்படுத்திய வெளிநாட்டு பயணங்களின் போது எவ்வகையாக தங்களுடைய செலவினங்களை, மக்களுடைய பணத்தை சுரண்டி வீண் விரயம் செய்திருந்தார்கள் என்பதன் கூடிய ஒரு தரவுகளை தருகின்றேன். 2010 2014 ஆண்டு வரை மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள் 3572 மில்லியன் ரூபாயை செலவழித்திருக்கின்றார். 2017 2019 வரை மைத்திரிபால சிறிசேன அவர்கள் 384 மில்லியன் ரூபாயை செலவழித்திருக்கின்றார். 2020 2022 வரை கோட்டபாய ராஜபக்ச அதாவது ரூபாய் 126 மில்லியனை செலவழித்திருக்கின்றார். ஆனால் 2024 2025 பிப்ரவரி வரை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வெறுமனே 1.8 மில்லியன் ரூபாயை தான் இந்த பிரயாணங்களுக்காக செலவழித்திருக்கின்றார். உண்மையிலே இந்த 5 மாதங்களிலே ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற பொழுது மலைக்கும் மடுவுக்கும் போன்ற அளவான செலவினங்கள் காணப்படுகின்றன கடந்த கால ஜனாதிபதிகளோடு ஒப்பிடும் பொழுது. அந்த வகையிலே இது மட்டுமா, இதற்கு மேலாக சென்று மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள் ஒரே ஆண்டிலே, அதாவது கடந்த 2013 ஆண்டிலே ஒரே ஆண்டிலே ரூபாய் 1144 மில்லியன் ரூபாயை தன்னுடைய வெளிநாட்டு பயணத்துக்காக செலவழித்திருக்கின்றார்.